இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம ஆழ்மனக்கட்டளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்த அதில் நல்ல அனுபவம் பெற்ற நிறைய புதிய நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த ஈர்ப்பு விதியை பற்றி நான் நிறைய கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கிறது அப்படிங்கிறது கேள்விகள். இதை சார்ந்த புத்தகங்கள் ஏதாவது இருக்கா, எது சிறந்த புத்தகம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட கேள்விகள். இதில் என்னோட கேரியர் நான் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். உதாரணத்துக்கு நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சாக நான் மாறலான் இருக்கேன். இதெல்லாம் எப்படி, இதில் எனக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. இதைத்தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, அதில் முதல் விஷயம், இந்த ஈர்ப்பு விதியை பற்றி எங்கே முழுசாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம நிறைய சேனல்கள்லையும் நம்ம பார்க்குறோம், நம்மளும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய டெக்னிக்ஸ் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், ஃபண்டமெண்டல்ஸையும் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபண்டமெண்டல், ரெண்டாவது நிறைய டெக்னிக்ஸ். இந்த அடிப்படை எவ்வளவு முக்கியமோ டெக்னிக்ஸும் அந்த அளவுக்கு முக்கியம். நம்ம நிறைய இடங்களில் டெக்னிக்ஸ், இந்த சிக்கலுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னிக்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க, நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு தேவை. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபண்டமெண்டல், அந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 2 விஷயத்தை ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். சரி, நம்ம கடந்த முறை த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற அந்த எபிசோடு 17-18 எபிசோடு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை முழுவதுமாக உட்கார்ந்து பொறுமையாக பார்த்தாலே போதுமானது. இந்த ஈர்ப்பு விதி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இன்னும் நிறைய விஷயங்களை பற்றின அடிப்படையான விஷயங்கள் முழுவதுமாக நம்மளுக்கு தெரிந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மனம்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சம் ஏன் விரிந்து கொண்டே செல்கிறது, நம்ம நிறைய செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை எப்படி வாழ்வது, அடிப்படை என்ன, பிரபஞ்சத்தின் அடிப்படை என்ன, ஏன் முன்னேற்றத்தின் அடிப்படை என்ன, நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது, நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி கனெக்டடாக இருக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் அந்த எபிசோட்லேயே உங்களுக்கு கவர் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்ப்பதனால் அந்த அடிப்படை என்ன, இதுதான் அடிப்படை அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான 3 புத்தகங்கள் நம்ம வாசிக்க வேண்டும். என்ன புத்தகங்கள் அப்படின்னா, முதல்ல த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற புத்தகம். இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. தமிழில் கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் அங்கே கேட்டு பாருங்கள். இது முதல் விஷயம். இதில் இந்த மனம்னா என்ன, ஆழ்மனம்னா என்ன, இதை பற்றின டீட்டெயிலெலாம் அந்தளவுக்கு இருக்காது. இந்த பிரபஞ்சம்னா என்ன, நம்ம எப்படி கனெக்டடாக இருக்கிறது, நம்ம கனெக்டடாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது, ஏன் அந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே படைத்து கொடுக்கறது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ஈர்ப்பு விதியினுடைய அடிப்படை இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சரி, 2வது புத்தகம் என்ன அப்படின்னா, த சீக்ரெட் அப்படிங்கிற அந்த சீரியஸில் மாயாஜாலம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, மேஜிக் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. இந்த புத்தகம் உணர்வுகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுது. இந்த உணர்வுகள்னா என்ன, நன்றி உணர்வோடு இருப்பது எப்படி, இதற்கு உண்டான சில பயிற்சி முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 28 நாள் 30 நாள் பயிற்சிகள் இருக்கும். இந்த புத்தகத்தை தெளிவாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த உணர்வுகளை நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும். நன்றி உணர்வோடு எப்பொழுதுமே இருந்து நம்ம வாழ்க்கையில் நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது உணர்வுகளை பற்றி பேசக்கூடிய அற்புதமான புத்தகம் இந்த புத்தகம், மாயாஜாலம் அப்படிங்கிற புத்தகம். 3வது விஷயம் இருக்குது, த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது ஜோசப் மர்ஃபி எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம். இதில் நிறைய ஆழ்மனக்கட்டளை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நிறைய அடிப்படையான விஷயங்கள் என்ன, எப்படி இந்த ஆழ்மனம் வேலை செய்யுது, இதற்கும் இந்த பெரிய பேரறிவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அப்போ இந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற அந்த புத்தகம் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். த அன்லீஷ் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. இதில் ஆழ்மனக்கட்டளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். இது மனதை குறித்த, மனதை சார்ந்த, மனசை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் மிகச்சிறந்த உதவிகரமாக இருக்கும். உணர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா த சீக்ரெட்டில் மேஜிக் அப்படிங்கிற அந்த புத்தகம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரபஞ்சம்னா என்ன, இப்படி தோன்றி இருக்குது, நமக்கு ஏன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் வாரி கொடுக்குது, இன்னொன்று மிகப்பெரிய ஒரு மேக்ரோ லெவலில் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் இந்த புத்தகம் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, 3வது விஷயம் என்னன்னு பார்ப்போம்.
சார் உங்களை மாதிரி நான் ஒரு லைஃப் கோச் ஆகணும், நான் எங்கே இந்த மாதிரி ட்ரைனிங் கற்றுக்கிறது, இதை பயன்படுத்தி நான் நிறைய இன்கம் பண்ண முடியுமா, என்னோடய கேரியர் இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அதில் முக்கியமான விஷயம், நான் பர்சனலாக எந்த லைஃப் கோச்சும் பண்ணுறது கிடையாது. அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எஸ், நிச்சயமாக பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ண முடியும். அந்த எபிசோடு தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொண்டால் போதுமானது. இப்போது இந்த லைஃப் கோச் சர்டிஃபிகேஷனில் எங்கே பெறுவது அப்படின்னா, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் போதுமானது. என்ன அப்படின்னா, நேராக உதமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இங்கே போய் லா ஆஃப் அட்ராக்ஷன் சர்டிஃபைட் கோச் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய கோர்ஸ் அங்கே இருக்கும். அதில் வந்து அக்ரெடிட்டட் சர்டிஃபைடு அப்படின்னு சில கோர்சஸ் எல்லாமே இருக்கும். அந்த கோர்சஸை நீங்கள் சைன்அப் பண்ணி கற்றுக்கிறதன் மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், நீங்கள் ஒரு கோச்சாகவும் மாற முடியும். அதற்குண்டான அனைத்து ட்ரைனிங் அனைத்து விஷயங்களும் அங்கே ஷேர் பண்ணப்பட்டிருக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இதற்கு உண்டான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமே ஒரு 500-600 தான் இருக்கும். லைஃப் டைம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். குறிப்பாக இது இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் எதுவுமே கிடையாது. முதல்ல நியூ கமர்ஸாக இருந்தால் இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம முதல்ல மாற்றம் உருவாக்க வேண்டும். நம்மளுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். நம்ம குடும்பத்தில் நிறைய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். எந்தெந்த சிக்கலுக்கு எந்தெந்த பயிற்சிகள் தீர்வாக இருக்குது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இந்த பயிற்சிகள் எல்லாமே உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வைத்து கொண்டு நீங்கள் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதன் மூலமாக மிகச்சிறந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். மற்ற எல்லா ட்ரைனிங் பிஸ்னஸ் மாதிரி இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ட்ரைனிங் பிஸ்னஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தவங்களை முன்னேற வைத்து நம்மளும் முன்னேற்றி விடுவோம். இது வந்து அடிப்படையான விஷயம். சரி, இது ஒரு கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான அடிப்படை தான் இது. நிச்சயமாக நல்ல விதமான கேரியர் ஸ்கோப் இருக்குது. இதில் வந்து நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் சைன்அப் பண்ணி நீங்கள் மேன்மேலும் வளரணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, இந்த பயிற்சி, இந்த புத்தகங்கள், இந்த வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த எபிசோடில் நம்ம என்னவெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி எங்கே கற்றுக்கிறது, அடிப்படை எங்கே கற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். டெக்னிக்ஸ் எல்லாம் எங்கே நிறைய கற்றுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த உதவி கோர்ஸ்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது உதாரணத்துக்கு 555, 777, 888, 999 இப்படி நம்பர்ஸை வச்சு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கலாம். ஆனால் அடிப்படை தெரிந்தால் அதை உருவாக்குவதில் நன்மை இருக்கிறது. அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அடிப்படை தெரியாமல் நம்ம எவ்வளோதான் டெக்னிக்ஸை நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலும் அது டெம்பரவரியான ஒரு சொல்யூஷனாக இருக்குமே தவிர, இந்த அடிப்படை மாறும் பொழுது எல்லாமே மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லை யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.